ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா இயக்கத்தில் மிக பிரமாண்டமாக உருவாகிட்டு இருக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படத்தோட படப்பிடிப்பு ரீசெண்டாக நம்ம ஸ்ரீலங்காவில் மிக பிரமாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்ரீலங்கா ஷெடியூல இந்த படத்தோட படக்குள்ள 2 வாரத்துக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட படப்பிடிப்புல இருந்து ஏகப்பட்ட பிக்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லீக் ஆகி பயங்கர வைரலாக சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கன் ஷெடியூல இருந்து தான் லீக் ஆகுது. நம்ம பராசக்தி படத்தோட படக்குள்ள இந்த படத்தோட செட்ஸுக்குள்ள வரணும்னா ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெளியில வச்சுட்டு தான் வரணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசிஷன் தான். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிடுச்சு. அதில் நிறைய ஸ்பாயிலர் அலர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஸ்ரீலங்கா ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் ரவி மோகனுக்கு நடுவில் நடக்கிற சில இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ இந்த படத்தோட கேஸ்ட்ல நம்ம பாசில் ஜோசப், அதாவது மலையாளத்தில் ஒரு பெரிய ஆக்டர் மற்றும் இயக்குனர், அவரையும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ஏகப்பட்ட அவார்ட்ஸை பார்த்தீங்கன்னா வாங்கி குவிக்க போகுது. ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை ஜனவரி மாதம் எண்டிங்ல இந்த படத்தோட படக்குழு ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக எல்லாருமே ரசிச்சு கொண்டாடும்படியாக இருந்துச்சு. கிரிட்டிக்ஸ் கிட்டையும் ஆடியன்ஸ் கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த கிளிம் சரியான வரவேற்பை வாங்கிச்சு. சிவகார்த்திகேயனும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்டாக தான் ப்ளே பண்ணுறாரு. ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஸ்டூடெண்ட்டாக, அதாவது ஒரு புரட்சிக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மாணவனாக தான் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அமரன் படத்தில் மேஜர் முக்கன் கேரக்டராக பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருப்பாரு. ஸோ இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான ஸ்டூடெண்ட்டாக வாழ்வாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி அவர் வெறும் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சரியான கண்டென்ட் ஆரியன்டட் ஃபிலிம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி சூப்பராக நடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட கேஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம தெலுங்கு ஆக்ட்ரஸான ஸ்ரீலீலா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதர்வாவும் நடிச்சிருக்காரு. அதர்வாவோட போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. பட் எந்த அளவுக்கு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தெரியல. அதே மாதிரி இந்த படத்தில் ஃபைனலி நம்ம ரவி மோகன் தான் பார்த்தீங்கன்னா ஆன்டகனிஸ்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு, அதாவது வில்லன் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் ரவி மோகனுக்கு இடையில இருக்கிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா செம்ம மாசாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் இந்த பராசக்தி படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரியுங்கன்னா எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணிடுங்க.